என்ன இன்சிடென்ட்னா வந்து கத்தி எடுத்துட்டு வந்தாங்க ஒரு வாட்டி. கத்தி சின்னதாக தான் நைஃப் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது வந்து நல்லா ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. நானும் என் பொண்ணும் வந்து வந்திருந்தோம் இந்த இடத்துக்கு. திடீர்னு வந்துட்டு அப்போ நான் என்னோட ஜடை பிடிச்சி இழுத்து சுத்தமாக கிடையாது. நாங்களே எங்களை சேவ் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. வணக்கம், என்னோட பேர் வந்து அஸ்வினி. நான் வந்து சென்னையில் தான் வந்து ப்ராப்பர் சென்னை தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. எனக்கு வந்து அப்பா மட்டும் இறந்துட்டாங்க. நான் 11 இயர்ஸ் இருக்கும்போதே வந்து அப்பா இறந்துட்டாங்க. 2003 இறந்துட்டாங்க. அப்புறம் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா தான் இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து ஸ்டார்டிங்கில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் மாறினதுக்கு அப்புறமா +2 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். +2 டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கப்புறமா எனக்கு வேறு ஹோப் கிடைக்கல. நான் படிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆசைப்பட்டேன். சிஏ பண்ணணும்லாம் ஆசைப்பட்டேன். இப்போ வரைக்குமே அதை வந்து ட்ரை பண்ண முடியல. வேறு எதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுது. அது ஃப்யூச்சரில் என்னமோ அதை பார்த்துக்கலாம். தென் வந்து எங்கள் அம்மா ஆரம்பத்தில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் மாறினதுக்கப்புறம் என்னை அதிகம் வீட்டு பக்கம்லாம் சேர்க்கவே மாட்டாங்க. நான் ரொம்ப லாங்கில் தான் தங்கியிருந்தேன். என்னோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா தங்கச்சி, எங்கள் சிஸ்டர்ஸ், அப்படி தான் நான் அவங்களோட தான் தங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்க்கில் வச்சு மீட் பண்ணுறது, எங்கன்னா வெளியே பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணுறது, அப்படி தான் இருந்துச்சு. சின்னதில் நாங்கள் இருந்த வீட்டுக்கு அதுக்கப்புறமா வந்து வேறு வீடு வந்து ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடு எங்கன்றது எனக்கு காட்டவே கிடையாது. ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் அழுது புலம்பி அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து என்னை அந்த வீடை காட்டினாங்க. இப்போ நான் வந்து அப்போ கூட யாருக்கும் தெரியாமல் தான் போக வர அப்படி தான் இருக்கேன். இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்னதுலேயே வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வெளியே அனுப்பிட்டு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களே வந்து வீட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு ஹாஸ்டல் அந்த மாதிரி எதனா ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்கள படிக்க வச்சாக்கா வந்து எங்களை மாதிரி டிரான்ஜெண்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறதுக்கோ இல்லை கடையாக வசூல் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக அவங்களும் அடுத்தடுத்த லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். எங்களுக்குன்றது அடுத்த ஜென்ரேஷன் எதுவும் கிடையாது. ஸோ எங்களுக்கு இருக்கிறது வந்து எங்களுக்கு தேவை அன்பு, பாசம், இது மட்டுமே தான். வேறு எதுவும் கிடையாது. எங்களுக்கு சொத்து பத்து பணம் காசு எதுவும் நாங்கள் கேட்கல. வீட்லேயுமே நாங்கள்லாம் எதுவுமே அதெல்லாம் எதிர்பார்க்கல. எங்களால் முடியும், நாங்களும் சாதிப்போம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் படிப்போம். படிக்கிற திருநங்கைகளுக்கு வந்து ஆர்வத்தை கொடுத்து அவங்கள மேன்மேலும் கொண்டு போனாக்கா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்களா? ஆமாம். ஸோ பெர் டே உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இட் டிபெண்ட்ஸ். 1800 சம்திங் அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஆமாம், அவ்வளோதான் இருக்கும். ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ஏர்ன் பண்ணலாம். பண்ணலாம். அது மொத்தமும் எங்களோட இதுக்காகவே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் மாறுறதுக்காகவே எங்களுக்கு மொத்த செலவுமே கரெக்டாக போயிடும். சர்ஜரி, ஆமாம், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாமே பண்ணிக்க முடியும். இல்லைனா எங்கே நம்மளை பார்த்தா ஒரு பாய்ன்ற ஃபீல் யாருக்கும் வந்துடக்கூடாது, கொஞ்சமாச்சும் கேர்ள் மாதிரி இருக்கணுன்றதுக்காக நாங்கள் அதுக்காக கொஞ்சம் மெனக்கிறது. ஆமாம், அதுக்காக. ஸோ நீங்கள் சின்ன ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, ஸோ எங்கள் அம்மாவே வந்து என்ன வீட்டு பக்கம் சேர்த்துல. ஆமாம், எங்கே இருந்தீங்க? அதுதான் சொன்னல, நான் எங்கள் அம்மா கூட தான் இருந்தேன். எங்கள் கம்யூனிட்டி மெம்பர்ஸில் எங்கள் அம்மா எங்கள் குருன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க கூட தான் இருந்தேன். எங்கள் அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் ஒரு இடத்துல, அதாவது பிறப்பால் எல்லாரும் தனித்தனியாக இருந்தாலும் எல்லாரும் மனசும் ஒரே இதுவாக இருந்ததுனால அவங்க வந்து திருநங்கை அப்படின்ற ஒரு சமூகன்றதுனால நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தோம். இப்போ வரைக்கும் அவங்க கூட தான் இருக்கோம். இது வரைக்கும் எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொரு கொஸ்டின், இப்போ நீங்கள் வந்து டெய்லி வந்து நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க. ஸோ இதனால உங்களுக்கு வர ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னாக்கா வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹராஸ் பண்ணுவாங்க, காசு இருக்காது, வேணும்னே வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை ட்ரை பண்ணுவாங்க. இது மாதிரி அப்படி ஓகேவா, இப்படி ஓகேவா, இல்லை வல்கராக பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அண்ட் தென் வந்து போதையில் வருவாங்க, போதையில் வந்து அங்கங்கே அடிப்பாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட நிறைய பண்ணியிருக்கேன். என்ன இன்சிடென்ட்னா வந்து கத்தி எடுத்துட்டு வந்தாங்க ஒரு வாட்டி. கத்தி சின்னதாக தான் நைஃப் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது வந்து நல்லா ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. நானும் என் பொண்ணும் வந்து வந்திருந்தோம் இந்த இடத்துக்கு. திடீர்னு வந்துட்டு அப்போ நான் என்னோட ஜடை பிடிச்சி இழுத்து ரொம்ப கொஞ்சம் இது பண்ணாங்க. அப்போ அவள் இந்த பக்கம் ஓடிட்டா, நான் அவன் கையை தட்டி விட்டு அந்த பக்கம் ஓடிட்டேன். போலீஸ்கிட்ட சொன்னோம். ஆப்போசிட்டில் ஒரு 2 வீலரில் போலீஸ் வந்தாங்க, அவங்க கிட்ட சொன்னோம். பட் ஆனால் அவங்க அதை பற்றி எந்த கேருமே எடுத்துக்கல. நீங்கள் இந்த பக்கம் போங்கம்மான்னு சொல்லி அவ்வளோதான், அதோட விட்டுட்டாங்க. வேறு அதை பற்றி அவங்க இங்கே தான் நின்றுட்டு இருந்தானுங்க அந்த பசங்க. அவங்க இங்கே வந்து எதுவுமே அவங்க கேட்கவே கிடையாது. அவங்க சுத்தமாக கிடையாது. நாங்களே எங்களை சேவ் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. ஏன்னா ஹியூமன் பீனா ஒரு கேட்குறேன், ஒரு ஹியூமனிட்டியே நான் கேட்குறேன். உங்களுக்கு சேஃப்டின்ற பர்பஸ் வந்து உங்களை தவிர யாருமே சேஃப்டின்னு இல்லை, கிடையாது. என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லுங்க. சொல்லுங்க. ஸோ எங்கள் வீட்டில் இருக்க ஜென்ஸ்னு சொல்கிறதோட உமன்ஸ் அவங்க தனியாக ரோட்டில் நடந்து போகிறாங்கன்னா அது உங்களால் தான். ஸோ நிறைய பேர் நீங்கள் தீனி தரீங்க. ஸோ ஏன்னா ஃப்ராங்காக சொல்லணும்னா நிறைய பேர் பசி நீங்கள் ஆற்றும் போது அவங்க சேஃபாக இருக்கா நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது யாருமே அதை ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த சமூகத்தை சொசைட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நார்மல் ஜெண்டர் மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும், ஒரு டிரான்ஸ் விமனோ டிரான்ஸ் மெனையோ பார்த்தாக்கா வந்து அவங்கள ஒரு மாதிரி பார்க்குற அந்த அப்ரோச் வேற. பட் எங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு
ஒரு ஜென்ஸ் கீழே விழுந்திருந்தாலும் சரி, ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, அவங்கள போய் தூக்குறதா இருக்கட்டும், ஒரு லேடிஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அதை போய் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ எங்களோட மனசுக்கு வந்து அதெல்லாம் பெருசாக படலை. பட் ஜனங்க பார்க்குறது எங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நாங்கள் அவங்கள எல்லாரையும் போல சமமாக தான் பார்க்குறோம். சார் நீங்கள் வந்து உங்கள் லைஃப் இப்போ இன்கேஸ் வந்து இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நீங்கள் சிஏ பண்ண சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், இன்கேஸ் யாராவது சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுவேன். டிமாண்ட் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்னென்ன டிமாண்ட் இப்போ வந்து நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க அதை சொல்லிடுங்க. நான் அதை +2 டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கேன். +2 எழுதணும். ஆமாம், +2 எழுதணும், பிகாம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சிஏ பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து 10th முடிச்சுட்டு +2 வந்து நான் கரஸ்ல தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருந்தேன். 10th முடிச்ச உடனே நான் வந்து எங்கள் வீட்டில் வேலைக்கு போகணும்னு சொன்னோன்னே எனக்கு அப்போதைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சிஸ்டம் நாலேஜ்லாம் இருந்ததுனால டைரெக்டாக ஒரு அக்கௌண்டன்ட் கிட்ட தான் போயிட்டு, ஆடிட்டர் கிட்ட தான் போயிட்டு நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆஃபீஸ் பாயாகவும் வேலை பார்த்தேன். அப்படியே எனக்கு அந்த சின்ன சின்ன வேலைகளும் கொடுப்பாங்க, அது சொல்லியும் கொடுப்பாங்க. அப்போ அவரை பார்த்து தான் வந்து, அவர் பேர் சொல்ல விரும்பல, அவரை பார்த்து அந்த ஆடிட்டரை பார்த்து தான் வந்து எனக்கு சிஏ பண்ணோன்னே தோணுச்சு. ஸோ இன்ஸ்பிரேஷன். எஸ். ஸோ இன்னொரு டவுட், இப்போ நான் வந்து நிறைய டிரான்ஸ்லேட் பார்த்துருக்கேன். எல்லாமே வந்து போயிட்டா ஆக்சுவலாக இந்த ரூட்டில் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். எல்லாருமே வந்து பொண்ணுன்னு சொல்றாங்க. அது எப்படி, அது என்ன சம்பிரதாயம் எனக்கு புரியல. ஆக்சுவலா சொன்னீங்கல்ல, எனக்கு அம்மா இருக்காங்க, அவங்க இப்போ நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட் என் பொண்ணு இருக்கா பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னா, இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு வீட்டில் வந்து முன்னாடி பிறக்கிறவங்க அக்கா, அதுக்கப்புறம் பிறக்கிறவங்க தம்பி தங்கச்சி, அந்த மாதிரி போகுது இல்லையா? இப்போ இதில் வந்து எங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் எங்களை வழி நடத்துறது எங்க குரு, அவங்க தான் வந்து எங்க அம்மா. சரிங்களா? அவங்கள வந்து நாங்கள் தேடி போய் அவங்கள வந்து தஞ்சமடை, அவங்க வந்து எங்களுக்கு அதுக்கு அடுத்தது எங்களை பெண்ணா மாத்துறது, கூட இருந்து பார்க்கறது, சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அந்த 1 மந்த் வந்து எங்களை வந்து கட்டுக்கோப்பா பார்க்கறது, எல்லா விஷயமே வந்து ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு எப்படி சொல்றது, பாசிட்டிவாகவே எல்லாமே, நெகட்டிவாக எதுவுமே ஆகிடக்கூடாது. பிகாஸ் வந்து அது ஒரு உயிர்நிலையை எடுத்து ரிமூவ் பண்ணுற அந்த ஒரு விஷயம், அதில் வந்து என்ன நடக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க பார்த்து பண்ணுறதுனால தான் அவங்க எங்களுக்கு அம்மா. ஒரு வீட்டில் வந்து வயசுக்கு வந்த பெண் எப்படி இருந்தால் அவங்க அம்மா அவங்கள பார்த்துப்பாங்களோ, அதே போல் பெற்ற தாய் வந்து அவங்கள எப்படி பார்த்துப்பாங்களோ, அதே போல் எங்களை பார்த்துக்கிறது தான் எங்கள் அம்மா. அப்படி தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் நான் நல்லா இருக்கேன். அதே மாதிரி இப்போ எனக்கு அடுத்து ஒரு ஜென்ரேஷன் வராங்க. இப்போ நான் எப்படி வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு ஸ்டேஜில் இருந்தேனோ, ஒரு பையனாகவே இருந்தேன், அப்போ என்ன அவங்க மாற்றினாங்க. அவங்க வந்து எனக்கு அம்மா. அதே போல் அவங்க ஒரு 4-5 பேர் 10 பேர் அப்படி பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் நாங்கள் எல்லாம் we are all sisters, அவங்களுக்கு பொண்ணுங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வீட்டை விட்டு திடீர்னு வெளியே ஓடி வர ஒரு குழந்தைய வந்து, அந்த திருநங்கை பிள்ளைய வந்து நாங்கள் யாருன்னா ஒருத்தர் அவங்க யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க பேரில் வந்து நான் அவங்க பேரில் பொண்ணாக வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம்தான். வயசு முன்ன பின்ன இதெல்லாம் பார்த்து பொண்ணு அக்கா தங்கச்சி அந்த மாதிரி நாங்களே ஆமா எல்லாமே வந்து நாங்க பார்த்துப்போம். ஆமா, எங்க வீட்டு பெரியவங்க தான் எல்லாமே பார்த்துப்பாங்க. பட் ஆனா வந்து வயசு அப்படி எல்லாமே பார்த்து ஆமா எல்லாமே நாங்க பார்த்துப்போம். அம்மா பேர் சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்றேன். ஷமாமா எங்க அம்மா பேரு ஷமாமா. அவங்கதான் எங்களுக்கு எல்லாமே. அவங்களுக்கும் அம்மா தான். அவங்க எங்க அக்கா தான். நிலா வந்து எங்க அக்கா தான். எங்க அம்மா தான். சோஷியல் மெசேஜ் நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த ஜெனரேஷனுக்கு என்ன சொல்ல வரீங்க? எல்லா திருநங்கைகளும் ஒரே மாதிரி கிடையாது. எங்களையும் நல்லவங்களும் இருக்காங்க. எல்லாரையும் வந்து ஒரே பார்வையில பார்க்காம அவங்க எப்படின்றத வந்து உள்ளுணர்ந்து அதுக்கப்புறமா அவங்கள பத்தி பேசினா ஓகே. இப்ப நார்மலா ஒரு எதுக்கு அதை சொல்றேன்னா, ஒரு பஸ்ல வந்து ஒரு திருநங்கை போய் உட்காடுறாங்க அப்படின்னாக்கா, அந்த சீட்ல பக்கத்துல சில லேடிஸ் வந்து உட்காரத்துக்கு சிலர் பயப்படுவாங்க, சிலர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பிகாஸ் முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரி அவங்கள எப்படின்றத வந்து யோசிக்காமலே அவங்க திருநங்கையா, அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன யோசிப்பாங்க, எப்படி இருப்பாங்க, எங்க போய் இருப்பாங்க, எல்லாமே யோசிப்பாங்க. நான் ஓரளவுக்கு ஓவராலா சொல்றேன். அப்படி யோசிச்சு அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் அந்த மாதிரி கிடையாது, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இனி வரும் ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். அவங்களும் ஒரு அக்கா, ஆன்டி, அம்மா, அத்தை அப்படி சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப வரைக்கும் எனக்கும் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இது கேட்கலாமா தெரியல, கேட்குறேன். ஸோ இன்கேஸ் வந்து ஒரு பர்சன் இந்த வீடியோ பார்த்து ஒரு பர்சன் இல்லை நானா என்ன மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு வந்து கிட்ஸ்லாம் தேவையில்லை, உங்களை மாதிரி ஒரு அதை தான் நான் லவ் பண்ண போகிறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸோ அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணோம், ஸோ உங்களோட ரியாக்ஷன் இருக்கும்? திரும்ப வலி வேதனை எனக்கு வேண்டாம், என்ன விட்டுருங்க.